வணக்க நண்பா. மீண்டும் கார் ரேஸில் சிக்கிய தல அஜித். தமிழ் சினிமாவில் தல அஜித் என்பவர் வெறும் நடிகரா கிடையவே கிடையாதுங்க. ரேசிங் ட்ராக்லையும் அதே வேகத்தில் பிறக்கும் ஒரு தீவிரமான கார் ரேஸரும் கூட. ஆனால் இந்த முறை அவர் ரேஸில் ஓடியது நல்லதா கெட்டதா அதை பற்றி தான் இந்த காணொலி முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். அஜித் ஏற்கனவே பலமுறை ரேசிங்கில் சம்பந்தமான சவால்களை எதிர்கொண்டவர். ஆனால் சமீபத்தில் ஒரு கார் ரேசிங் நிகழ்வில் அவர் மீண்டும் சிக்கிவிட்டதாக ஒரு செய்தி வந்தன. என்ன நடந்துச்சு, எப்படி அவர் அதிலிருந்து வெளிவந்தார் என்பதை இன்னும் விரிவாக. தலை எந்த போட்டியிலும் சும்மா சாதாரணமாக விளையாட மாட்டார். மேக்ஸிமம் ஸ்பீடில் தான் காரை ஓட்டுவார். ஆனால் இந்த முறை ஒரு திடீர் திருப்பம். ரேஸ் நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவருடைய காருக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்ததாகவும் அதை சமாளிக்க அவர் சாகசமாக கையாழ்ந்ததாகவும் தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகின. சில நிமிடங்களுக்கு அஜித்தின் நிலைமை பரபரப்பாகவே இருந்தது. ஆனால் தன்னுடைய அனுபவத்தாலும் குளிர்ந்த மனதாலும் அவர் அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணினார். அதுவே தலையின் ஸ்டைல். இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் வரவில்லைங்க. ஆனால் ரசிகர்கள் எல்லாரும் சோசியல் மீடியாவில் தலை சேஃபாக இருக்கிறாரா என்ற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது உண்மையா வதந்தியா? இந்த விஷயத்துக்கு அஜித் தரப்பிலிருந்து எதுவும் வெளிவரல. ஆனால் அவரை தெரிஞ்சவர்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரியும் நிச்சயமாக. தலை எப்போவுமே தோற்று போக மாட்டாருங்க. கம்பேக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். ஓகே நண்பா, இந்த சம்பவம் பற்றி உன்னுடைய கருத்து என்ன? அஜித் மீண்டும் ரேசிங்கை தொடரணுமா வேண்டாமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இப்படி ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்டுக்கு திருட் டைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. அஜித் ஃபேன்ஸாக இருந்தால் ஒரே ஒரு லைக் போட்டுடு. பாய்.